நம்மளோட தமிழக முதல்வர், துணை முதல்வர் இவங்க வந்து டூரிசமை டெவலப் பண்ணணும், தமிழ்நாடு டூரிசமை டெவலப் பண்ணணும்னு அரும்பாடுபட்டு வராங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு சேவையாக இதை நாங்களும் இந்த ஈசிஆரில் வந்து ஹெலிகாப்டர் டூரிசம் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை ஆரம்பித்தோம். இது வந்து 2023 இதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதை ஒரு தடவை நாங்கள் ஆரம்பிக்கிறப்பையும் இங்கே இருக்கிற திருப்பூர் ஒரு எம்எல்ஏ திரு எஸ் பாலாஜி அவர்கள் திரும்ப திரும்ப பல விதத்தில் எங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்துக்கினே இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு டூரிசம் வருதுன்றப்ப அதுக்கு ஒரு உறுதுணையாக இல்லாமல் ஒரு உபத்திரம் பண்ணுற நோக்கத்திலேயே நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிக்கினே இருக்காரு. இப்போ இந்த 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஹெலிகாப்டர் டூரிசம் வந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்து நாங்கள் சிறப்பாக அதை செஞ்சு முடித்தோம். ஆனால் இருந்தாலும் அவர் பல விதத்தில் வந்து எங்களை இடையூறு பண்ணிக்கினே இருக்கார். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பைலட்டுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பைலட் வந்து லைசன்ஸ் இல்லாமல் எப்படி பைலட்டை ஹெலிகாப்டர் எப்படி இயக்க முடியும்? அது எதனால் அவருக்கு தெரியலன்னு தெரியல. திரு பாலாஜி அவரை நான் நேரில் போயிட்டு நேர்லேயே வந்து சார் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் ஆரம்பிக்கிறோம், நேரில் வாங்கன்னு கூப்பிட்டேன். நானே போய் தான் அவர்கிட்ட பேசினேன். அப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அப்போ எனக்கு என்ன இருக்குன்னு என்ன டைரெக்டாக என்னையே நேருக்கு நிறைய கேட்டார். இதோட ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. நாங்கள் முறையாக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கோர்ட்டில் இது விஷயத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம் அவருக்கு. இது வரைக்கும் அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு, என்னை பார்த்ததே கிடையாது, இந்த கம்பெனி யாருன்னே தெரியாது, நான் அரசாங்கத்துக்கிட்ட தான் நான் கேள்வி கேட்குறேன், அந்த டிபார்ட்மெண்ட் கேட்டால் இவங்களுக்கே இதெல்லாம் பார்க்குறாங்கன்ட்டு பாலாஜியை நானும் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ இது. என்னை எப்படி அவர் பார்க்கவே இல்லை, தெரியவே இல்லைன்னு எப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. எதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பொய் சொல்றாரு? இது மாதிரி இது வந்து சொன்னதால இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இவங்களோட தலைவர் இருக்கிறாரு, இவரோட தலைவர் விசிகாவோட தலைவர் திருமாவளவன் ஐயாவை நான் நேர்லயே போயிட்டு, ஐயா நாங்கள் இது மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த தொழில் பண்றப்ப எங்க தொகுதியில இது மாதிரி உங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எங்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு விதத்துல எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாரு, இதுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்க சொல்லுங்க. அப்புறம் அவர் வந்து தம்பி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க நல்லபடியா நீங்க தொழில் பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து டூரிசம் டெவலப் பண்றது நல்ல விஷயம் தான் நீங்க பண்றீங்க, இனிமே அவர் எந்த தொல்லையும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு போன ஜனவரி மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு நான் பார்த்தேன். 25 வருஷம் 27ஆம் தேதி அன்னைக்கு நான் நேரில் போய் மீட் பண்ணேன் அவரை. அதோட ஃபோட்டோ இது சரிங்களா. இவர் ரொம்ப ரொம்ப இவங்க மதிப்பு வச்சிருக்கோம். நாங்கள் இவர் நல்லபடியாக நீங்கள் பண்ணுங்க தம்பி, இனிமேல் வந்து பாலாஜியால் தொல்லை வராதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல இருந்து எல்லா பர்மிஷன் எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடி இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஆரம்பித்தோம். இப்பயும் இந்த வருஷம் தொல்லை பண்ணுறாரு. வந்து 2023 வந்து இது வந்து கலெக்டரே வந்து இதை சீல் வச்சாங்க. இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, இப்போ நாங்க மறுபடியும் முதல்ல இருந்து எல்லா இதுவும் ஆதாரங்களையும் சப்மிட் பண்ணோம், எல்லா இது ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி தான் நாங்க நடத்தணும். இப்போ ஏற்கனவே அதே மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து கலெக்டர் சீல் 2003 கலெக்டர் சீல் வைக்கல. 2025 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு வந்து இதை சீல் வச்சாங்க. அப்போ 14ஆம் தேதி அன்னைக்கு இவர் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, இங்கே பர்மிஷன் இல்லாமல் கொடுத்தானே. அந்த டைம் ஃபுல்லாக கவர்மெண்ட் ஹாலிடேஸ், பொங்கல் ஹாலிடேஸ், அந்த சரியாக எங்களை விசாரிக்காமல் நாங்கள் கொடுத்த பேப்பரை பரிசீலனை பண்ண அவங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் சீல் வச்சாங்க. அதுக்கப்புறம் முறையான எல்லா பேப்பரும் கொடுத்து அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் அவங்களே தாசில்தார் வந்து இந்த சீலை அவங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முறையாக எல்லா பர்மிஷனுமே காமிச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணோம். இதை வந்து நாங்கள் முறையாக நேரில் கொடுத்தோம், சீல் வச்சு சைன் வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் மெயில் அனுப்பிச்சிருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ் அண்ட் கமிஷன் ஆஃபீஸுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம். மெயில் அனுப்பிச்ச காப்பியாக அங்கே கொடுத்துட்டு உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே கொடுத்துருக்கோம். ஏன்னா போன தடவை நாங்கள் மெயில் அனுப்பிச்சோம், நேரில் போயிட்டு நாங்கள் சீல் வச்சு சைன் வாங்கலை. அந்த தடவை என்ன பண்ணாருன்னா நாங்கள் பர்மிஷனே கொடுக்கல, மெயில் வரலன்ற மாதிரி இவர் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய பிரச்சனை பண்ணார் எஸ் பாலாஜி அவர்கள். அதுக்கப்புறம் இந்த வாட்டி இந்த நேர்லையும் கொடுத்தோம், மெயிலையும் அனுப்பிச்சிருக்கோம். இது கமிஷனர், நம்மளோட தாம்பரம் கமிஷனருக்கும் மெயிலையும் கொடுத்துட்டு அனுப்பிச்சிருக்கோம், நேரில் போயிட்டு லெட்டர் கொடுத்து அங்கேயும் சீல் அடிச்சு அவங்ககிட்ட சைன் வாங்கியிருக்கோம். சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தலைமைச் செயலாளரே சொல்லியிருக்கிறதா வந்து 22/1/2026 அன்னைக்கு அவர் தலைமைச் செயலாளரை சந்திச்சு நான் கேட்டபோது அவர் இந்த மாதிரியான ஒரு தகவலை சொல்றாரு. இவங்க வந்து தன்னை வந்து சுற்றுலா கழகத்தோட விளம்பரப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சுற்றுலா கழகத்தோட இதோட பேப்பர் இங்க இருக்குது. இவர் வந்து பாலாஜி, அவர் பேர் வந்து எஸ் பாலாஜி கிடையாது, அவர் பேர் வந்து பொய் பாலாஜி. அவர் வந்து எது எடுத்தாலும் பொய் தான் பேசுவார் அவரு. இது உதாரணம் நாங்களே சொல்றோம். இதுக்கோசரம் அவர் என்ன பேர் வச்ச காரணத்துக்கு என் மேல வழக்கு தொடரட்டும், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான். சரிங்களா. எப்படி ஒரு கவர்மெண்ட் லோகோவை கவர்மெண்டோட அனுமதி இல்லாம நாங்க எப்படி பயன்படுத்த முடியும்? எப்படி இப்ப நான் இந்த பேப்பர் காமிக்கிறேன், இது தமிழ்நாடு டூரிசம்னு இதுல போட்டிருக்கு, அவங்க லெட்டர்ல அடிச்சு இந்த லோகோவை நீங்க 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி பயன்படுத்துங்க, இந்த லோகோவை எங்ககிட்ட கொடுக்குறாங்க, நாங்க பயன்படுத்துறோம். இதை நான் வந்து அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து இதை இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. அது பேப்பர் கொடுக்க சொல்லுங்க. இப்ப நான் பேப்பர் காமிக்கிறேன், அவங்களோட சைன் இருக்கு, ஆபீசர்ஸ் இதுல டேட் போட்டிருக்கு பாருங்க, இதே டேட் போட்டிருக்கு, இதுல டேட்டை பாருங்க. இந்த காப்பி வேணும், ஒரு ஜெராக்ஸ் உங்களுக்கு தரணும், காப்பியை பாருங்க. நீங்க எப்படி நான் எப்படி சுற்றுலாத்துறை இருக்கிறதால ஒரு அமைச்சர் வந்து இதை ஓபன் பண்ற ஃபங்க்ஷனை
இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல இருப்பாங்க. அப்ப அவர் யாருமே நம்பலையே. இப்போ ஒரு அமைச்சர் ஓபன் பண்றாருன்னா அந்த துறையை சார்ந்தவங்க வந்து இது எல்லாமே பார்ப்பாங்கல்ல. அப்போ எப்படி அவரு இந்த மாதிரி ஒரு பொய் புகார் இதை சொல்றாரு அவர்? சுற்றுலாத்துறை இந்த ஆண்டு ஒப்பந்தம் போடுதா சார்? 2026 இப்ப இந்த 12 to 18 ஓபன் பண்றது. ஈவென்ட் எல்லாம் நிறைய அவங்க டைப் பண்றாங்க இப்போ. ஆமா, அதன் அடிப்படையில் இப்போ என்ன காத்தாடி திருவிழா இது பண்றாங்க. அதே மாதிரிதான் இது. அதே மாதிரிதான் இது. இப்ப காத்தாடி திருவிழா பண்ற மாதிரி அதே மாதிரி ஹெலிகாப்டர் திருவிழாக்கு இந்த 12 to 18 வந்து எங்களோட லோகோ நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அவங்க வந்து அனுமதி கடிதம் கொடுக்குறாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க லோகோவை போட்டு நாங்க விளம்பரமே பண்ண ஆரம்பிக்கிறோம். நாங்க அவங்க அனுமதி கடிதம் கொடுக்காமலே இதை நாங்க பயன்படுத்துறோம். இந்த பாலாஜி வந்து பொய்யா சொல்றாரு.